ஹாய், வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு வெங்காயம், லவங்கப்பட்டை, லவங்கப்பூலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுத்து இஞ்சி பூண்டு புதினா ஆட் பண்ணி அதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அது வேகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக வச்ச காய்கறிகளெல்லாம் வெட்டி போடணும். ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு பீன்ஸை போடுறோன்னா அது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டாக பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட் போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி வச்சுட்டு சைடில் வந்து மீன் மேக்கரை நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து அடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணால் தான் அது கொஞ்சம் நேரம் இந்த காய்கறிலாம் வேகக்குள்ளே நம்ம அந்த டைமில் அந்த மீன் மேக்கரை புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு எடுத்து உள்ளே போட்டதுக்கப்புறம் இப்படி தான் நல்லா நம்ம கலக்கி விட்டுட்டோம். அதுவும் சேர்ந்து நல்லா ஸ்மெஜ் ஆகிடும். அடுத்து வந்து பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதுக்கு அந்த அரைச்சி வச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். அடுத்து அரிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நாங்கள் போட்டு கலக்கிட்டோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா பொல பொலன்னு வரும். நெக்ஸ்ட்டு நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு எடுத்து அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நாங்கள் அரைச்சி வச்ச மிளகா பொடி இருந்துச்சு, அதை நாங்கள் ஆட் பண்ணிப்போம். நாங்கள் பிரியாணி பவுடர் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் எதனா வேணும்னா உங்களுக்கு பிரியாணி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மிளகா பொடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம். மூடி வச்சிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் வந்துருச்சு. சாப்பாடு இப்படி தாங்க வரும். நல்லா பொல பொலன்னு அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போட்டு நீங்கள் அழகாக சாப்பிடலாம். இதுக்கு இடையில சைடிஷ் என்ன வேணும்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ஆனியனும் முட்டையும் செஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதாங்க.